மகர ராசி அன்பர்கள் ரொம்ப சிறப்பானவங்க. கர்மாவை கரைக்க பிறந்தவங்க மகர ராசிக்காரவங்க. இந்த மகரம் கும்பம் ரெண்டுமே மகர ராசிக்காரவங்க மகர லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் சுயநலத்தோடு இருப்பாங்க. தான் வேலைக்கு மட்டும் யோசிப்போம், தான் வேலைக்கு மட்டும் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க. அது இந்த திருவோண நட்சத்திரம் கொஞ்சம் சுயமாகவே இருக்கும். உத்திராட நட்சத்திரம் கொஞ்சம் பரந்த மனப்பான்மையோடு இருக்கும். ரெண்டாவது இந்த மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். அவங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டம், பூமி, பொருள் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி, ஏன்னா மகர ராசியில் அங்கே செவ்வாய் உச்சம். இந்த பலன்களை பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு 7ல் போய் 7ல் இருந்த சூரியன் 8ல் இருக்குது. 6ல் இருந்த சூரியன் 7க்கு போகுது. 6ஆம் இடத்துல இருந்த சூரியன் 7க்கு போகுது. அதுமாதிரி இந்த குரு 6ல் இருக்கிற குரு 6 மாத காலம் உங்களுக்கு இந்த குரு கடைசி 3 மாதம் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வருஷத்தில். அதாவது ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி. தை மாதத்துக்கு மேலே நீங்கள் மாசி, பங்குனி, சித்திரை இந்த 3 மாதம் நீங்கள் கவனமாக இருக்கணும் மகர ராசிக்காரவங்க. மேலும் மேலும் இந்த வருஷம் மகர ராசிக்காரவங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்களும் அனுகூலங்களும் உண்டாகும். ரெண்டாவது, கட்ட பஞ்சாயத்து வழக்குகள்னு உங்கள் மேலே போடுவாங்க. கட்ட பஞ்சாயத்து வழக்குகள்னு உங்கள் மேலே போடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் சரி செஞ்சு மீறி வந்துடுவீங்க. அண்ணன் தம்பி கேஸ் நடக்கும், அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி மீறி வந்துடுங்க.